அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் அக்டோபர் மாதத்தில் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய எசையா, யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ன பண்ணவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேம் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்ந்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சத்தியமும் கேடு உண்டாகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தரை கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமாய் இருக்கிறது. உங்களால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொறுக்கிற ரணம் உள்ளதாகுது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டுப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குஜி போலவும் வெள்ளேரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாய் வைத்திருந்திருந்தானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்தி போயிருப்போம். சோதோமாவின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்தை செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திறன் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுந்த மிருகங்களின் நினைவும் எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கப்படாதபடியும் ஓய்வு நாளையும் சபை கூடுதலையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைந்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபமன்னாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யும்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் மேல் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றந்தாலும் உறைந்து மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தபார சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதையே சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியை போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடாரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பிரதான
பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடுகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியுங்கள், விதவையின் வழக்கை அவரிடத்தில் ஏற்றுவதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லமையாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓகோ, நான் என் சத்துருவில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரிகட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன் சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகள் முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரர் ஆதியில் இருந்தது போலவும் திரும்பி கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்புகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த இரண்டாவது ஆராதனை வேளையில் உம்முடைய பொற்பாதத்தில் வைத்து அடியேன் ஜெபிக்கிறேன். ஒரு விசை கூட வேதம் சொல்லுகிறது, வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அன்பான இயேசு சுவாமி, ஒரு விசை கூடப்பா நீங்கள் வளர்த்து ஆதரித்து வந்தீர்கள். நீங்கள் வளர்த்து ஆதரித்து வந்தமுடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு எங்கே வருகிறது பாவம், எங்கே பாவம் பீரிட்டு அவனை தொடுகிறதால் கலகம். இந்த கலகத்தினால் என் பிள்ளைகள் அழிந்து போகாதபடி, மாண்டு போகாதபடிக்கு வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரமே கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிப்போம், பின்னாடி உள்ள அத்தனை பேரும், சபையில் இருக்கிற நீங்களும், நேரலையில் இருக்கிற நீங்களும், இணையதள வாயிலாக, யூடியூப் சேனல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, மெசஞ்சர் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிறேன் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, உலக நாடுகளில் இருக்கிற எனக்கு அருமையான என் சொந்தங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த அக்டோபர் மாதம் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த இரண்டாவது ஆராதனை வேளையில பேசுகிற தேவன் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். பேசுவது நான் அல்ல, கர்த்தரே பேசுகிறார். உங்கள் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசி கேட்கலாம். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். போதும். யார் கண்ட தரிசனம்? இது யார் கண்ட தரிசனம்? ஆண்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்கள் பெண்கள் சொல்லுங்க, இது யார் கண்ட தரிசனம்? யாருங்க சொல்லுங்க, யார் கண்ட தரிசனம்? மேல பார்த்து சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க, யார் கண்ட தரிசனம்? சத்தமா சொல்லுங்க, யார் கண்ட தரிசனம்? ஏசாயா கண்ட தரிசனம். எப்ப கொடுத்தாருங்க? கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பூமியில வருவதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு முன்னாடி ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். என் அன்பு ஜனங்களே, அப்ப ஏசாயாவுக்கு கொடுத்த தரிசனம் அந்த நாட்களில்
ஏசாயா கண்ட எத்தனை ராஜாக்கள் இருந்தார்களாம்? அவர் எத்தனை ராஜாக்களை கடந்து வந்தார்? பைபிளை படிங்க. பைபிள் என்ன சொல்லுது? 4 ராஜாக்களை கடந்து வருகிறார். ஒரு ராஜா அல்ல, 2 ராஜா அல்ல. 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யூதாவின் ராஜாக்களாகிய உசியா முதல் ராஜா, யோதான் 2வது ராஜா, 3வது ஆகாஸ் ராஜா 3வது ராஜா, எசேக்கியா 4வது ராஜா. இந்த 4 ராஜாக்கள் அரசாண்ட காலங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர்கள் அரசாண்டு வருகையிலே அதை கண்ணால் கண்டு இந்த ஜனங்கள் பண்ணுகிற கலகங்களை அவர்கள் உசியா ராஜா போதும், உசியா ராஜா ராஜாவா இருக்கிற போதும், யோதாம் ராஜா இருக்கிற போதும், அங்கே ஆகாஷ் ராஜா இருக்கிற போதும், எசேக்கியா ராஜா இருக்கிற போதும் அவர்கள் சொல்ல 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 இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம்? அவர்களுக்குள்ளே நல்வழிப்படவில்லை. அவர்கள் என்ன நடந்தது? அவர்கள் கலகம்தான் அந்த 4 ராஜாக்களுக்கும், அந்த ராஜாக்களுக்குள்ள இருக்கிற தேவாதி தேவனை குறித்து அந்த 4 ராஜாக்களும் பேசி வருகிறார்கள், சொல்லி வருகிறார்கள். இதை கண்ணால கண்டு காண்கிற பார்க்கிற ஏசாயா என்கிற இந்த தீர்க்க தரிசிக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த உசியா ராஜா சொல்றார் கேட்கல, யோதாம் ராஜா சொல்றார் கேட்கல, ஆகாஸ் ராஜா சொல்றார் கேட்கல, இங்க எசேக்கியா ராஜா சொல்றார் கேட்கல. இந்த ஜனங்கள்லாம் அவங்க ஆண்டவரை பத்தி சொன்னா இவங்க எல்லாம் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே என்று அவன் மனம் கசந்து இது எல்லாவற்றையும் பார்த்த ஏசாயா ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கப்படும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் இந்த ஏசாயாவை பார்த்து ஏசாயாவை கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தனி மனுஷனா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மனைவி, அந்த மனைவி வந்த போது எங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கணும், பெண் பிள்ளை பிறக்கணும், இல்ல 2மே ஆண் பிள்ளை பிறக்கணும், இல்ல எல்லாமே பொம்பளை பிள்ளை பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டணும் ஒரு வைராக்கியம் இருக்கும். நம்ம 2 பேரும் கணவன மனைவி சேர்ந்து நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், நம்ம ஒரு சந்ததியை உருவாக்கணும், நம்ம இந்த இடத்துல ஒரு அச்சீவ் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம உயர்ந்து இருக்கணும். அப்படி என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சிந்திப்போம். அதன்படி ஒரு வைராக்கியமா இருக்கும். அவர்கள் வீடு கட்டினா நான் கட்டுவேன், அவங்கள விட பெரிய வீடு கட்டுவேன். அவங்க வீட்டுல டைல்ஸ் ஓட்டுறாங்கன்னா, தரையில டைல்ஸ் ஓட்டுறாங்க, நான் என் வீட்டுக்கு வீடு பூரா டைல்ஸ் ஓட்டுவேன், வால்லாம் கூட ஓட்டுவேன். அப்படி என்றெல்லாம் நமக்கு பெரிய ஒரு வைராக்கியம் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் இந்த உலகப்பிரமான வைராக்கியம் வரக்கூடாது. உங்களுக்குள் எப்படிப்பட்ட வைராக்கியம் வர வேண்டும்? ஏசாயா கண்ட அந்த தீர்க்க தரிசனம், ஏசாயா கண்ட தரிசன கண்கள் உங்களுக்குள் வர வேண்டும். ஏசாவாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த தரிசன கண்கள், உங்களுடைய கண்கள் தரிசன கண்களாய் மாற வேண்டும். உங்க கண்கள் பாவப்பட்ட கண்களாய் மாறக்கூடாது. உங்க கண்கள் உலகப்பிரமான வேசித்தனத்தினுடைய கண்களாய் மாறக்கூடாது. உங்க கண்கள் உலகப்பிரமான கலகத்தின் கண்களாய் மாறக்கூடாது. உங்க கண்கள் தரிசனமுள்ள கண்களாய் மாற வேண்டும். உங்கள் இருதயம் தரிசனமுள்ள இருதயமாய் மாற வேண்டும். உங்க சிந்த எண்ணங்கள் தரிசனமுள்ள சிந்த எண்ணங்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாவாகிய உசியா, யோதாம், ஆகாஸ்வர், எசேக்கியா என்பவர்கள் நாட்களிலே அவர்கள் ஆண்டு வந்த நாட்கள், அவர்கள் ஆண்டு வந்த ராஜாவின் பதவிகள். இப்ப உசியா ஆண்டார், அவருடைய காலம் முடிந்தது. அதுக்கப்புறம் யார் வருகிறார்? யோதாம் வருகிறார். யோதாம் வந்தபோது அதுக்கப்புறமா யார் வருகிறது? ஆகாஷ் ராஜா வருகிறார். அவர் ஆண்டு முடித்தார். அதுக்கப்புறம் யார் வருகிறது? எசேக்கியா வருகிறார். அப்ப இப்படி இவர்கள் ஆண்டு ஆண்டு முடிய 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 சிறு குழந்தையிலிருந்து ஏசாயா கூடவே இருந்து பார்க்கிறார். அந்த கூடவே இருந்து பார்க்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஜனங்கள் தோப்பு விக்கிரங்களுக்குள்ளாய் உலக பிரமாணத்துக்குள்ள இந்த ஜனங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த கலகம் என்கிற வாழ்க்கை, இந்த கலகத்துக்குள் இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த சீர்கட்ட வாழ்க்கையை அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து பார்த்து நொந்து நொந்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிற
இருக்கிறார்களே என்று புலம்பி ஆண்டவர் ஜெபிக்கிற வேளையில தான் ஆண்டவராகிய தேவன் அவர் தரிசனத்தை தருகிறார். அந்த கண்கள் எல்லாம் தரிசன கண்களாய் மாறினது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தை குறித்து உனக்கு தரிசனம் இருக்கிறதா? உன் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? உன் பிள்ளைகளை குறித்து ஒரு அச்சு தரிசனம் இருக்கிறதா? உன்னுடைய தொழிலை குறித்து ஒரு அச்சுமன்ற ஒரு தரிசனம் இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் தரிசன கண்களாய் மாற வேண்டும். உன் இருதயம் தரிசனமாய் மாற வேண்டும். உன் சிந்தை தரிசனமாய் மாற வேண்டும். உன் எண்ணங்கள் தரிசன கண்களாய் மாற வேண்டும். உன் நடக்கை, போக்கு, வரத்து அத்தனையும் தரிசனமாய் மாற வேண்டும். அதைத்தான் கடந்து வந்த பாதையில் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை கூட இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏசாயாவுக்கு வெளிப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம். ஒரு பேச்சுலர் வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாய், ஒரு மனுஷியா இருக்கிறாய். நீங்கள் அதாவது கணவன் மனைவி அல்ல, நீங்கள் திருமணம் ஆகாதவரால் இருக்கிறீங்க. அப்ப அப்படிப்பட்ட வேளையில உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு புருஷன் வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மனைவி வர வேண்டும். என் மனைவி இப்படி படித்தவளா இருக்க வேண்டும், இந்த பட்ட படித்த புருஷனா இருக்க வேண்டும், இவனுக்கு இந்த குணாதிசயம் இருக்க வேண்டும், இவளுக்கு இந்த குணாதிசயம் இருக்கு. வர வேண்டிய மனைவிக்கு இந்த குணாதிசயம், வர வேண்டிய புருஷனுக்கு இந்த குணாதிசயம். நாங்கள் இந்த ரெண்டு பேரும் என்னுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் என் வரப்போற புருஷனுக்கு இந்த குணாதிசயம் இருக்க வேண்டும், வரப்போற மனைவிக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? ஒரு தரிசனத்தோடு இருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் இருவரும் ஆண்டவர் ஒரு நாள் இணைக்கப்படும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையை ஒரு தரிசன கண்களாய், ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கையாய் அவங்க வாழ்க்கையை மாறிவிடும். அன்பான தேவ பிள்ளையே, அதைத்தான் அந்த நாட்களிலே யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம், இந்த ஜனங்களை குறித்து கண்ட தரிசனம். அவர்கள் சொல்லப்படுகிறது 2வது வசனம் வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு. வானம் என்றால் என்ன? வான மண்டல பொல்லாத சேனைகளே செவிகொடுங்கள். வான மண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அபிஸ் என்கிறதான செத்து போன மரண ஊழைகளுடைய அந்த ஜீவன்கள் அங்க நரகத்தில் அந்த அபிஸ் என்ற பகுதியிலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நித்திய செங்கல் கட்டப்பட்டிருக்கிறது. வானங்களே கேளுங்கள், இந்த பூமியை செவிகொடுங்கள். பூமி என்றால் யாரு? நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற தொப்புள் கொடி உறவாகிய ஜனங்கள். நீங்கள் முதலாவது செவி கொடுத்தால், தேவனுடைய பிள்ளையாய் ஆலயத்தில் வருகிற நீங்கள் முதலாவது செவி கொடுத்தால் தான் நீங்க செவி கொடுத்து, வேதம் சொல்லுகிறது வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள். அப்ப வானத்தில் வாழ்கிறீர்களா, பூமியில் வாழ்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்க, எங்க வாழ்கிறீர்கள்? சில்லுன்னு நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், ஏசி காத்துல ஜில்லென்று நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் வானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்க, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பூமியில வாழ்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த தரிசனத்தை ஆண்டவர் இப்ப ஏசாயா சொல்லவில்லை. ஏசாவுடைய தரிசனம் அல்ல, தேவன் ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை ஆண்டவராகிய தேவன் ஏசாயா மூலமாக பேசுகிறார். ஆக ஏசாயாக்குரிய புத்தகம் அல்ல, ஏசாயாவின் பைபிள் அல்ல, இது ஏசாயாவினுடைய வார்த்தை அல்ல, இது யாருடைய வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? அப்ப கர்த்தருடைய வார்த்தை. அவர் தாகத்தோடு இருந்தார், ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஐயோ, இந்த ஜனங்கள் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இந்த ஜனங்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, கலகத்தின் ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது என்று அதை 4 ராஜாக்கள் ஆண்ட காலங்களிலேயே இதை ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறார் ஏசாயா. அப்ப 4 ராஜாக்கள் அரசாண்ட காலத்தை இவர் பார்த்து வந்த போது இவர் உள்ள எப்படி இருக்கும்? மன வேதனை, சஞ்சலம். தேவன் அவர் சாயலில இந்த பூமியில மனுஷனை படைத்தார். ஆனா இந்த மனிதர்களோ வென்றால் தன்னைத்தானே அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள், தன்னைத்தானே ஒருவருக்கொருவர் கலகம் பண்ணி கொள்ளுகிறார்களே, கலகம் பண்ணி கெட்டு போகிறார்களே என்று வேதனையோடு தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில தான் ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம்.
இந்த தரிசனத்தை அவர் என்ன செய்கிறார்? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள். பூமியில் இருக்கிறவங்க, பூமின்னா வெறும் மண்ணுக்கா செவி கொடுக்க சொல்றாரு? யாருக்கு? மரத்துக்கா, செடிக்கா? எதை பார்த்து சொல்றாரு? பூமின்னு எதை பார்த்து சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. ஒன்னும் வரப்போகுது. நீ மாட்டேன் என்று நின்றால் வரும் பின்னாடி. வாயை தரங்க, கீழ்ப்படிங்க, அது போதும். அங்க வாங்க, முதல்ல அதுக்கு போலாம். அப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? சொல்லுங்க, என்ன சொல்லப்படுகிறது? வானங்களே கேளுங்க, வான நட்சத்திரங்களே, வான மண்டல பொல்லாத ஆவிகளே கேளுங்க, பூமியே செவி கொடு. என்னது? என்ன கொடு? என்னத்தை கொடு? செவின் என்ன? காது கொடுத்து கேளுங்கள். கேளுங்கள்னா என்ன அர்த்தம்? கேட்டு அதன்படி வாடுன்னு அர்த்தம். பூமியே செவி கொடுங்கள். பூமியில் உள்ள ஜனங்களே, பூமின்னா பூமியில் உள்ள சகல ஜனங்களும் செவி கொடுக்க வேண்டும். இப்ப நீங்களும் நானும் செவி கொடுத்துட்டோம். என்ன பண்ணிட்டோம்? செவி கொடுத்திருக்கிறோம். அப்ப செவி கொடுத்து அவருக்கு ஏற்ற வண்ணமா வாழ்கிறோமா? அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். சரி, செவி கொடுத்துட்டு அப்ப மத்தவங்க செவி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப யாரை கொண்டு? பூமியே செவி கொடுங்கள். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தானே கர்த்தர் ஆண்டவர் இயேசுயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டது. இப்போ எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என் மூலமாக உங்களுக்கு வரப்படும் போது இது என் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது வானங்களை கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள். இந்த சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து, ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காம வந்திருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு பூமியை செவி கொடுங்கள். அப்போ இந்த பூமியை செவி கொடுத்தால், நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்தால், நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் வெளியில் இருக்கிற மக்களுக்கு பூமியை செவி கொடு. நாம் பெற்ற நன்மை நீ பெறுவாய். இப்ப நீ போய் அந்த பூமியில உள்ள உன் அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சகோதர, சகோதரி, பங்கு, மங்காளி கொண்டா கொடுத்தா அத்தனை பேருக்கு நண்பன், நண்பி, அத்தனை பேருக்கு நீ போய் சொல்லாவிட்டால் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பூமியே, பூமியே, என்னது? பூமியே செவி கொடு. நீயே இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க செவி கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்குவோம். இப்ப உன் குடும்பத்தில் இருக்க மீதி பேருக்கு யாரு போய் சொல்றது? யார் போய் சொல்றது? யார் சொல்றது? அக்கா வீட்டுக்காரர் செத்துட்டா தலைக்கு ஊத்துனா அவங்க செவி கொடுப்பாங்களா? என் தம்பி ஒரு தம்பி, என் புருஷன் செத்துட்டாரு, என் தம்பி 5 முட்டை 60 சூப்பரா வந்து செஞ்சுட்டு போனான், அத்தைத்தான் மகிமைப்படுத்துவாங்க. நீ என்ன சொல்லணும்? உன் தம்பி ஒரு தம்பி, உனக்கு நான் வார்ம சீர்ம செய்யணும்னா நீ செவி கொடு. நான் ஆராதிக்கிற தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள். இது பரிசுத்த தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு பணம், ஒவ்வொரு ஆசீர்வாதம். எனவே இதிலிருந்து உனக்கு நான் செய்யப்படும் பொழுது பாவத்திலே சாபத்துக்கு நான் வந்து செய்தால் அது உனக்கும் சாபம், அதை காட்டில எனக்கு சாபமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியே, சத்தமா பூமியே, 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 சத்தமா சொல்லு. பூமியே. யார் அது பூமி? நான் தான், நான் தான். இப்ப பூமியை செவி கொடுக்க வைக்கிறது யார் கையில் இருக்குது? சொல்லுங்க, யார் கையில் இருக்குது? பூமி செவி கொடு என்று சொல்றது யார் கையில் இருக்குது? சொல்லுங்க சகோதரர், யார் கையில் இருக்குது? யார் கையில்? எங்கல்ல, என் கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய கையில் இருக்கிறது. வானமே கேளுங்கள், பூமியே செவி கொடு என்று சொல்லி, இப்ப பூமியை செவி கொடு. யார் பேசுகிறது? கர்த்தர் பேசுகிறார். யார் பேசுறாரு? இப்ப பேசுறது யாரு? பாஸ்டரா, கர்த்தரா? சத்தமா சொல்லு, சொல்லு. யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? சத்தமா, சத்தமா. கக்கா 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 கக்கா
என்ன அதை சொல்ல விட மாட்டான் சாத்தான். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? ஜென்ஸ் யாருமா பேசுறது? யார் பேசுறது? கர்த்தர். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்ப பேசுறது யாரு? கர்த்தர். பாஸ்டர் பேச நெவர். கர்த்தர் பாஸ்டர் நெவர். இது பாஸ்டருடைய வார்த்தை இல்ல, இது பாஸ்டர் பேசல, இது கர்த்தர் அவரை கொண்டு பேசுகிறார். பாஸ்டர் என்பது அவர் ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். இது என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது யாருடைய வார்த்தை? இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பேசுகிறார். இங்கே எசேயா தீர்க்கதரிசி சொல்லும்போது வானங்களை கேளுங்கள், பூமியை செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் பேசுவது? கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். இப்ப யாரு உங்களை வளர்த்து ஆதரிக்கத்தான்? யாரு? யாரு? உங்களை பிள்ளைகளாகிய உங்களை வளர்த்து உங்களை ஆதரிக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுது? 2வது வசனம், நான் உங்களை ஆதரித்து வளர்த்து ஆதரித்து வந்தேன். ரீட்டா சொல்லுமா, உன்னை வளர்த்து ஆதரிக்கிறது யாரு? கர்த்தர். என் பலன் சொல்லுவாங்க நீங்க அடேகர், எனக்கு தெம்பு, எனக்கு திராணி, எனக்கு படிப்பு பட்டம், எனக்கு ஆள்பலம், எனக்கு பணபலம், எனக்கு அரசியல் செல்வாக்கு, எனக்கு ஊரார் பெற்றார் அவருக்கு இவங்க செல்வாக்கு, எந்த வீடு சொத்து பணம் எதுவும் அல்ல, எதுவும் உன்னை ஆதரிக்கல, எதுவும் உன்னை வளர்க்கல. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவர் மட்டும்தாங்க ஆதரிக்க முடியும். இதே ரோட்டுல இடைக்க நாட்டில் இருந்து 3 பிள்ளைகளோடு நான் இந்த ரோட்டை கடக்கப்படும் போது, இந்த இடைக்க நாடு எல்லையை கடந்து செய்யூர் போகிற வேளையில் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் என்னை செய்யூர்ல கொண்டு போய் என்னை வளர்த்து என்னை ஆதரித்து இந்நாள் வரைக்கும் என்னை வளர்த்து ஆதரித்து வந்தவர் என் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். இது பாஸ்டர் பேசினார், இது பாஸ்டமா பேசினாங்க. பாஸ்டமோ அல்ல, கர்த்தர் பேசுகிறார். யார் பேசுகிறார்? அந்த லெவல்ல நீங்க வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள்ள பயமும் பக்தியும் உங்களுக்குள்ள பிரவேசிக்கும். நீங்க பயத்தோடு பக்தியோடு வளரும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களை வளர்த்து அவர் உங்களை ஆதரித்தார். உங்களை வளர்த்து ஆதரித்தேன் என்றார். மேற்கொண்டு வாசிங்க. பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாரா? நான் அவர்களை வளர்த்து ஆதரித்து வந்தேன். உங்களை யார் வளர்த்து ஆதரித்து வர்றது? சத்தமா சொல்லுங்க. என் அன்பு தாய்மார்களே, பின்னாடி தூங்கி கொண்டிருக்கிறவர்களே, தூங்காத அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வளர்த்து உங்களை ஆதரித்து வந்தது யார்? சத்தமா, சத்தமா கேட்கல, 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 கேட்கல. கர்த்தர் அவர் பேசுகிறார். அவர் ஆதரித்து, அவர் என்னை வளர்த்து ஆதரித்து வந்தார். அவர் மட்டும்தான் எனக்கு ஆதரவு, வேற யாரும் கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில திரும்பி பாருங்க. நீ என்றைக்கு வந்து இந்த கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தில் காலை வச்சாயோ, அன்று முதல் இன்று வரை அவர் வளர்த்து
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஈயெறும்பு நாடாம நோய் நொடி வராம பிரச்சனை போராட்டம் துக்கம் கவலை கண்ணீர் வேதனை விரத்தி எல்லாவற்றையும் வராம அண்ட விடாம ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் அவர் உங்க கூட நின்று உங்களை கர்த்தர் பேசி அவர் ஒவ்வொரு நிமிஷம் வார்த்தையால உங்களை உருவாக்கி 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 உங்களை வளர்த்து ஆண்டவர் உங்களை வளர்த்து ஆதரித்து வந்தவர் கர்த்தர். திரும்பி பார்த்தா கர்த்தர் மட்டும்தான் தெரிவாரு. என் கண்களுக்கு கர்த்தர் மட்டும் தான் தெரிகிறாரு. என் அண்ணனோ தம்பியோ பங்கும் பங்காளியோ உறவுகளோ பந்தங்களோ என்னை வளர்த்து ஆதரித்து வந்தவர்கள் ஒருவரும் அல்ல, என் கர்த்தரே என்னை வளர்த்து ஆதரித்து வந்தார். அன்பு சகோதரன் பக்கத்தில் சகோதரிகளை கை கொடுத்து சொல்லுங்க, அன்பு சகோதரா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னை வளர்த்து ஆதரித்து வந்தார். கர்த்தர் பேசுகிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை கைகளை தட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனம், அப்போ அவர் வளர்த்து ஆதரித்து வந்தார். 2ஆம் வசனம் கடைசி வாசிங்க, அவரே வளர்த்து ஆதரித்து வந்தார். அப்ப ஆண்டவரே வளர்த்து ஆதரித்து வந்தாரு. அப்போ அடுத்தது அவர்களோ, அவர் ஆதரித்து வளர்த்து ஆதரித்து வந்த ஜனங்கள் யாருக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எங்க முதல்ல கலகம் வந்தது? எங்க முதல்ல கலகம் வந்தது? அவர் வளர்த்து ஆதரித்து வந்தார் கர்த்தர். ஆனா வளர்த்து ஆதரித்து வந்த கர்த்தரை குறித்து என்ன பண்றோம்? கலகம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூதாஸ் என்ன பண்ணா? யூதாஸ் என்ன பண்ணா? ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? போயிட்டு நன்றான். அவரு இயேசு அவர் நசரேயன் என்று சொல்லுகிறார். இதுதான் கலகம். இயேசு அவர் நசரேயன் என்று சொல்லுகிறார். இயேசு அவர் கடவுள் என்று சொல்லுகிறார். இயேசு அவர் தச்சன் யோசேப்புக்கு பிறந்த பிள்ளை தானே. அவரை என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான், பிதாவை காண்கிறவன் என்னை காண்கிறான். அப்போ கடவுளும் இயேசுவ ஒண்ணா? அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க சும்மா விடலாமா? அப்படிப்பட்ட அவரை நீங்க சும்மா விடலாமா? அவர் தெய்வமா? அவரு தெய்வம் இல்லையே என்று 30 வெள்ளிக்காசுக்கு ஏசப்பாவை குறித்து அவன் போய் கலகம் பண்ணான். யூதாஸ். அல்லேலூயா. எங்க பிறந்துச்சு கலகம்? ஆதியிலேயே பிறந்துச்சு. ஆதியிலேயே பிறந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு வந்தபோது இயேசுவின் காலத்திலேயே கலகம் பிறந்துச்சு. இன்னைக்கு தான் இல்ல. அது உங்க ஜென்ம சுவாபம், உங்க ஜென்ம சுவாபம். அம்மா ஒரு அருமையான ஒரு கதை சொன்னாங்க. தேளு, அப்புறம் என்னதுமா, தவளை. தேளையும் தவளையும் வச்சு, தவளை எங்க இருக்கும்? தவுக்கல எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். தேளு என்ன பண்ணிச்சா? தண்ணியில தத்தளிக்குதான். அந்த தேளு சொன்ன, தவளை தவளை என்ன பண்ணு, என்ன உன் முதுகு மேல நான் ஏறிக்கிறேன், என்னை ஏத்தி போய் அந்த கரையில என்ன விட்டுரு அப்படின்னுச்சான். நீ தேளாச்ச, நீ கொட்டுவிய, உன்னை நான் ஏத்தன என்ன கொட்டிட்டினா நான் செத்துருவனே. தவளை தவளை அப்படின்னு நினைக்காத, நான் உன் முதுகு மேல ஏறிக்கிறேன், நான் உன்னை கொட்டவே மாட்டேன். என்ன, நான் நல்லா இப்ப நான் உயிர் பொழைக்கணும், அவ்வளவுதான். என்ன நீ காப்பாத்து, கண்டிப்பா நான் உனக்கு பிரயோஜனமா இருப்பேன். உனக்கு பேர் சொல்லும்படி உனக்கு நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் நீ ஏத்திக்கின்னு போய் அக்கரையில என்ன விட்டுரு அப்படின்னு கேட்டுச்சான். யாரு? தேளு. அப்போ அப்படியா, சரி சரி, இதுக்கு சுவாபம் மாறிச்சு தேளுக்கு அப்படின்னு தவளை நம்பிச்சு. நம்பி என்ன பண்ணுச்சு? முதுக்கு காமிச்சது.
தேலும் ஏறி உட்காந்துக்குச்சு. 2 பேரும் போறாங்க. அது என்ன பண்ணும்? சல்லுன்னு தண்ணியில ஓடும். எது? தவளை சல்லுன்னு ஓடும், ஓடி போவோம். வெளியில தான் டபுக்கு டபுக்குன்னு தூக்கி தூக்கி எகிரி எகிரி போவோம். ஆனா தண்ணியில என்ன பண்ணும்? தவளை சல்லுன்னு ஓடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து சல்லுன்னு ஓடி இன்னொரு இடத்துல நிற்கும். சோ அந்த மாதிரி இந்த தவளை அந்த தேலை சுமந்துக்கின்னு போகுது. நடு ஆழம் போகும்போது என்ன பண்ணுச்சு? அந்த தேளு அந்த தவளையை கொட்டிச்சான். இது என்ன பண்ணுச்சு? சுவாபம் மாறிச்சுன்ட்டு அந்த தவளை என்ன, தேளு சுவாபம் மாறிச்சுன்னு தவளை ஏத்திட்டு போயிட்டு இருக்குது. நடு ஆழம் போகும்போது என்ன பண்ணுச்சு? தவளைய இந்த தேளு கொட்டிச்சு. கொட்டின போது அது கேட்டுச்சான், தேள தேள நீ இந்த மாதிரி என் சுவாபம் மாறிச்சு, நான் உன்னை கொட்ட மாட்டேன், நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்னைய, நானும் அதை நம்பிட்டேன், நம்பி உன்னை ஏத்துக்கினேன். ஆனா இப்போ நீ நடு ஆழத்துல வரும்போது என்ன நீ கொட்டிட்ட, இப்ப நான் சாக போறேன், நீயும் என் கூட சாக போற, நானும் சாக போறேன், நீயும் சாக போற. நான் என்ன பண்றது? தவளை என் சுவாபம் அது, நான் உன்னை கொட்டணும்னு கொட்டல, அது என் சுவாபம், அது மாறாது. என் சுவாபம் அது மாறாது. நான் கொட்டி என் விஷம் அவங்களுக்குள்ள போய் அவங்க சாவணுன்றது அது என் சுவாபம், அது மாறாது. நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க தவளையும் செத்ததான், தேலும் முழுகி தண்ணியில செத்து போனதான். அதுபோல எனக்கு அன்பானவர்களே, அப்பா அழகா கர்த்தர் பேசுகிறார். அவர் ஆதரித்து நம்மளை என்ன பண்றாரா? ஆதரித்து நான் வளர்த்து வந்தேன், நான் உங்களை ஆதரித்து வளர்த்து வந்தேன். ஆனால் நீங்களோ வென்றால் என்ன பண்ணீங்க? அவர்களோ வென்றால் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன? ஏசப்பா கிட்ட வந்துட்டு பிற்பாடு கூட இப்ப என்ன நடக்குது? சுவாபம் மாறல. என் சுவாபம் மாறாதியா? அப்படிதான் இருக்கும். நான் சூனியக்காரனை தேடி போகத்தான் செய்வேன், நான் மந்திரவாதி தேடி போகத்தான் செய்வேன். நான் ஏசப்பா ரத்தத்தால கழுவப்பட்டு இருந்தாலும் என் சுவாபம் மாறாது, மாறாது, மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ வென்றால் உங்களை நான் வளர்த்து உங்களை ஆதரித்து வந்தேன், நீங்களோ வென்றால் அவர்களோ வென்றால் என்ன செய்தார்கள்? எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, எங்க வந்தது கலகம்? ஆதியிலேயே வந்து விட்டது. ஏதேனிலே கலகம் வந்து விட்டது. ஏதேனிலே பிசாசு சாத்தானவன் என்ன செய்தான்? போயிட்டு ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு அவன் கலகம் பண்ணினான். எப்படி கலகம் பண்ணினான்? ஏவாளே, ஏவாளே, உங்க ஆண்டவர் உனக்கு சொன்னாரா, இந்த மரத்தை தொடாத, இந்த மரத்தில் இருக்கிற கனியை பறிச்சு சாப்பிடாத, நன்மை தீமை அறியத்தக்க பலனை பெற்று விடுவீர்கள், இதை சாப்பிட்டால் நீங்கள் செத்து விடுவீர்கள், அப்படி என்றெல்லாம் உங்க ஆண்டவர் உங்க தேவன் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். எங்க ஆண்டவர் சொன்னாரு, அப்படித்தான் சொன்னாரு, இதை சாப்பிட்டா நீ நன்மை தீமை அறிவன் சொல்லிட்டாரு, இதை சாப்பிட்டா நீ செத்துருவன் சொன்னாரு. அப்படியா? இப்ப நான் சொல்றேன், உங்க ஆண்டவர் சொல்றது பொய், அதை நீ நம்பாத. உங்க பாஸ்டர் போதகம் பண்றது சும்மா, அதெல்லாம் நீ கேட்காத, அதெல்லாம் கண்டுக்காத. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நீ பாட்டுன்னு போயிட்டே இரு. அப்படி என்று சாத்தான் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு கலகம் பண்ணினான். அல்லேலூயா. கலகம் எங்க வந்துச்சு? பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த கலக்கத்தின் சுவாபத்தை தயவு செய்து சுட்டு சாம்பலாக்கி போடுங்கள். அந்த கலகம் என்ற ஆவியை சுட்டு சாம்பலாக்கி போடுங்கள். அந்த கலகம்தான் அந்த கலகம்தான் என்ன நடந்தது? இயேசு சிலுவைக்கு போக வச்சது, இயேசுவை தூக்கு மரத்தில் தொங்க விட்டது, இயேசுவின் உயிரை எடுத்தது கலகம். இன்னைக்கு நாங்க கூட போதிக்கிறோம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன நம்ம பாஸ்டர்
இனிமே அவர் தான் நம்ம தெய்வம் இயேசுநாதர் மாதிரி பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுன்னு உட்காந்துங்கிறோம். இதெல்லாம் ஒரு வேலை. மைக்கு கட்சிட்டா என்ன ஒன்னாலும் பேசுவார். பழுக்குது. என்னது பழுக்குது? மைக்கு கட்சிட்டா என்ன ஒன்னாலும் பேசுங்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கலகத்தின் ஆவி. நீ மாறினாலும் உன் சுபாவம் மாறவில்லை. நீ மேலோட்டமாய் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், உன் பேரை மாற்றிருந்தாலும், நீ என்ன வெள்ளை புடவை கட்டினாலும், நீ என்ன வெள்ளை துணியை கட்டினாலும், நீ என்ன நீ புடவைய ட்ரெஸ்ஸை வெள்ளையா மாற்றினாலும், ஆனால் உனக்குள் இருக்கிற உன் சுபாவம், உன் இருதயம், உன் நெஞ்சம் மாறாவிட்டால், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. மாடு தன் எஜமானுக்கும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். கைகளை தட்டே. மாடு எஜமான அறியுமா? அறியாதா? நேற்றுக்கு நடந்த சம்பவம். நான் நம்மளுடைய நம்ம காம்பவுண்ட் உள்ள நம்மளுடைய மாமரத்துக்கு கீழே எப்போதும் நான் அங்கே தான் போய் உட்காருவேன். உட்கார்ந்து அங்கே தான் வேதத்தெல்லாம் நான் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவேன். உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ ஒருவர் வந்தார். ஒரு கார் வந்து நம்ம கேட்டுக்கு முன்னாடி திரும்பி அப்படி ஓரம் கட்டினார். ஓரம் கட்டிட்டு அப்போ என்ன சத்தம்னு பார்த்தேன். யாராவது என்ன நம்மளை பார்க்க வராங்களான்னு நினைச்சேன். நம்மளை பார்க்க வரணும்னா ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டு தானே வருவாங்க, டைம் கேட்டு தானே வருவாங்க. எப்படி கார் வந்து நிற்குது தெரியலையே அப்படின்னு நான் யோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு காரை திறந்தாரு. திடீர்னு அது உள்ளது ஒரு நாய் வெளியே ஓடி வந்தது. அதை பிடித்து கொண்டு அந்த நாயினுடைய எஜமான் அப்படி இறங்கி போனாரு. நம்ம வீட்டில் இருக்கிற டீட்டுவும் சுள்ளி என்ன பண்ணாங்க, டீட்டுவும் T3 என்ன பண்ணாங்க, உடனே ஒன்று கொத்திக்கின்னு ஓண்டாங்க. ஓடுன உடனே நான் என்ன பண்ணேன், டீட்டுங்க வா 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 அப்படின்னு அடங்கி இவங்க நின்றுட்டாங்க. அப்புறம் நான் அவர் அப்படி கொண்டு போனார். இவர் கொண்டு போய் அந்த நாயை அவுத்து விட்டுட்டாரு. அவுத்து விட்டுட்ட உடனே அந்த நாய் அப்படி இப்படி ஓடும்போது நம்ம ஆட்கள் எனக்கே கண்டில் மண்ணை தூவிட்டு இவங்க ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. ஓடி போய் அப்படி ரோட்டுக்கு அப்படி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாயை கடிக்கிறதுக்கு, அது வீட்டு நாய், வளர்ப்பு நாய், அதை கடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் வட்டமிட்டாங்களே. அந்த நாய் அப்படி ஓடுது. அந்த எஜமான நம்ம நாயை தெருத்துதே அடுத்த நாய்கள் சொல்லி அவர் இப்படி ஓடுறாரு கேட்டுக்கா. ஆனா அந்த நாய் அப்படி ஓடி வந்து தன் எஜமானுடைய காலு கையில சந்தில போய் பூந்துடுச்சு. அவர் கிட்ட போய் நிக்கிறது. உடனே கார் டோர் திறந்தார். அப்படியே எகிரி டோர் உள்ள போயிட்டு அதை கார்ல போய் உட்கார்ந்துச்சு. டோரை க்ளோஸ் பண்ணார். போயிட்டு வர சார்னு போயிட்டாரு. அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானை அறியும். யார் எஜமான் என்று அறியும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப உங்களுக்கு யார் எஜமா? யாருங்க? அப்ப நம்ம சுவாபம் மாறணுமா மாறக்கூடாதா? நம்ம அறிவில்லாதவர்களா இருக்கணுமா? வேதம் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் மாடு எஜமான அறியும், கழுத ஆண்டவனின் முன்னணியை அறியும். இஸ்ரவேலோ என்றால் நீங்க தான் பரிசுத்த ஜனம். இந்த பரிசுத்த ஜனம் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்றார். அப்போ அவருடைய ஜனமாகிய நீங்க என்ன பண்றீங்களா? அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறீர்கள். மாடு தன் எஜமானை அறிகிறது. என் கண்ணால பார்த்தேன். நாய் தன் எஜமானை அறிகிறது. ஒரு 5 அறிவு படுத்த ஒரு மாட்டை கர்த்தர் ஒப்பிட்டு காட்டுகிறார். மாடு எஜமானை அறிகிறதே. அப்போ உங்களை படைத்த எம்பெருமானாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை வளர்த்து உங்களை ஆதரித்து வந்த உங்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எஜமான் யார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்க எஜமான் யாரு? யாரு? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. வேண்டாம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம்
என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. வாய் திறந்து சொல்லுவோம் எல்லாரும். என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எஜமானன் என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகோதரனே சகோதரியே, உன் எஜமானன் உன் எஜமானன் உன் எஜமானன் இயேசு. உன் எஜமானன் இயேசு. உன் எஜமானன் இயேசு. உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் அவர் சித்தம் செய்ய வேண்டும். கைகளை தட்டி. அப்ப மாடு தன் எஜமானை அறிகிறது. நாமோ வென்றால் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அடுத்த வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். என்ன இருக்கிறதா நமக்குள்ள? பாவம் இருக்கிறதாம், பாரம் இருக்கிறதாம், அக்கிரமம் இருக்கிறதாம், பொல்லாதவன் சந்ததியா இருக்கிறோமா, கேடு உண்டாக்குற புத்திரருமா இருக்கிறோமா, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபமா உண்டாக்கி பின்வாங்கி போறோமா. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கி பின்வாங்கி போறோமா. அடுத்த வசனம், இன்னும் நீங்கள் என்னை ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிக அதிகமாய் விலகி போகிறீர்களே. பாத்தீங்களா, அதிகமா நீங்க விலகி போறீங்க ஆண்டவர் விட்டு. ரொம்ப தூரம் போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னும் 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 விலகி விலகி போறீங்க. பாத்தீங்களா, விலகி போறவங்களுக்கு இப்ப வந்த அத்தனை உள்ளவர்கள், விலகி விலகி போறவங்க, கீழ்ப்படியாமல் போறவங்க, அறிவில்லாதவர்களா போறவங்க, அவர் வளர்த்து ஆதரித்து வந்து அவருக்கு கலகம் பண்றவங்க, இவர்களுக்கு என்ன நடக்க போகிறதா? அவர்கள் தலையெல்லாம் வியாதியும். அவங்க தலை என்னவா இருக்குமா? வியாதின்னா மேல புண்ணு புண்ணா, தலையெல்லாம் வெறும் புண்ணு மேல மட்டும் இல்ல, உள்ள உன் தலையே குழம்பி போயிடுமா, உன் மண்டையே குழம்பி போயிருக்குமா, உள்ள அது வியாதியா இருக்குமா, மன வியாதியா இருக்குமா அது உள்ள மண்டை. உன் மண்டையெல்லாம் வியாதியாலும் உன் இருதயம் பலட்சியமாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் இருதயம் முழுவதும் கெட்டு போய் கிடக்கிறது. ஒரு பால் கெட்டுட்டா குடிப்போமா? ஒரு பாலை குடிப்போமா? ஒரு குழம்பு கெட்டு போயிட்டா சாப்பிடுவோமா? ஒரு பொருள் கெட்டு போனதை சாப்பிடுவோமா? அது போல உன் இருதயம் எப்படி இருக்குதான்? பலட்சியமாய் கெட்டு போய் கேடு கட்ட சிந்தையா இருக்கிறதா. உன் உள்ளங்கால் தொடங்கி, உள்ளங்கால் எங்க இருக்குது காட்டுங்க, உங்க உள்ளங்கால காட்டுங்க. உள்ளங்கால் எங்க இருக்குது? உள்ளங்கால் காட்டுங்க, உங்க உள்ளங்கால. இதான் உள்ளங்கால். இந்த உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும், உள்ளங்கால் இருந்து உச்சந்தால் வரைக்கும் உங்களுக்கு சுகம் இல்லைன்னா நல்லா அழகா வருவீங்க. வெள்ளை துணி போட்டிருப்பீங்க,
கருப்பு துணியை போட்டிருப்பீங்க, எல்லா துணியும் போட்டிருப்பீங்க. ஆனா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் உங்க சரீரம் எதனால சுகம் இல்லாமல், சுகம்னா வெறும் வியாதி நோய் மட்டும் இல்ல, எண்ணம், கெட்ட எண்ணம், கெடுபுத்தி, கலகத்தின் ஆவிகளால அறிவு இல்லாதவர்களாய் உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை அது காயமும் எப்படி இருக்கிறதா? நல்லா கவனிங்க. அது காயமும், அது வீக்கமும், கொதிக்கிற ரணத்தை போல. ரணம் அப்படி கொதிக்கிற ரணம், கொத்த 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 கொத்துன்னு, அதான் நொதி. அந்த நொதிக்கிறன்னா அதுதான் கொதிக்கிற. அங்க நொதிக்கிற, இங்க கொதிக்கிற. நம்ம சொல்றது கொதிக்கிறனும், அங்க நொதிக்கிற. ஆக அந்த நொதிக்கிற என்ன அர்த்தம்? அப்படி கொத்த 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 கொத்துன்னு அது செனத்துக்குன்னு இருக்குமா? செனத்துக்குன்னு. சில ஆட்கள்லாம் இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க அங்க அப்படியே கலகம் பண்ணலன்னா அவங்கள உட்கார முடியாது. அந்த மாதிரி அவங்க செனத்துக்குன்னு, ஒரு புண்ணு செனத்துக்குன்னா மேல ஒரு காயம் இருக்கு, அப்படியே செனத்துக்குன்னு தான் எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி அவர்கள் நொதித்து கொண்டு, அது சீழ் பிதுக்கப்படாமலும், ஒரு புண்ணு காயம் அதுல சீழ் இருக்குது, அந்த உடைச்சி அதை ஏதாவது அதை சீந்தி அந்த சீடை பிதுக்கி ட்ரெஸ்ஸிங் பண்ணப்படாமலும், எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எது ஆற்றணுமா? எது? அபிஷேகம். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா. அப்போ ஆண்டருடைய அந்த அபிஷேகம் தான் எண்ணெய். அந்த எண்ணெய் தான், அந்த அபிஷேகம் தான் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அழுகி காயங்களோடு சீழ் பிதுக்கப்படாமல் நொந்து போய் அப்படி விண்ணு 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 உட்கார முடியாது. அப்படிப்பட்ட அவ்வளோ சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை அப்படிப்பட்டவர்களை யாரால தான் காப்பாற்ற முடியும்? அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த அபிஷேகத்தினால், அந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறதே, அந்த எண்ணெயாகிய அந்த அபிஷேகத்தினால் உங்களை சுகமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த அபிஷேகம் தான் உங்களை குணமாக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு அடுத்து வாசிக்கலாம். உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்க பட்டணங்கள் அக்கினியால் சுட்டெடுக்கப்படுகிறது, உங்கள் நாட்டை உங்கள் அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பற்றி. என்ன அர்த்தம்னா, உங்க தோட்டம், தொரவு, வீடு, வாசலை உங்க கண்ணுக்கு முன்னாடி அடுத்தவன் பட்சிக்க பார்ப்பான். உங்க பொருளை அடுத்தவன் இச்சிக்க பார்ப்பான். அது பொண்ணோ பொருளை எதுவா இருந்தாலும் அடுத்தவன் உங்க பொருளை சாப்பிட பார்ப்பான். அதுதான் அர்த்தம். மேற்கொண்டு ஒரு குடிசை போலவும் மீந்திருக்கிறாள். 9 சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்ததினால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்தி போவோம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜடமே, நமது தேவனுடைய வேதத்தை செவி கொடுத்து. அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? சோதம் கொமோரா எப்படிப்பட்ட பட்டணம்? லோத்துக்கு கொடுக்கப்படும் போது அது நல்ல பட்டணம். லோத்து கொடுக்கும் போது அந்த நாடு நல்ல நாடு. இப்ப தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாதிரி வச்சுங்க. தமிழ்நாடு சோதம், கொமரா எதுன்னா பாண்டிச்சேரி. இப்ப இந்த பட்டணத்தை லோத்துக்கிட்ட கொடுக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு லோத்துவை அந்த தேசத்தில் ஆசீர்வதித்தார். ஆனா அந்த ஜனங்களோ வென்றால் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை பொன்னும் பொருளும் விளைச்சலும் அதிகமாய், பொன்னும் தங்கம் வெள்ளி விளைந்தது. அப்படி அந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தரை மறந்து விட்டார்கள். அறிவில்லாதவர்கள் ஆனார்கள், உணர்வில்லாதவர்கள் ஆனார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பொன்னும் பொருளும் வந்தபோது கலகத்தை பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த தேசத்தை லோத்துவே
ஆபிரகாமை கொண்டு உன்னை நான் காப்பாற்றுகிறேன், நீ அங்கிருந்து வா வெளியில என்று சொல்லி அவனை எடுத்து விட்டு சோதமாகிய தமிழ்நாடு, கொமோராவாகிய பாண்டிச்சேரி 2 நாட்டில் உள்ள அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் விக்கிரக ஆராதனை, வேசித்தன, உலக பிரமாணம், அசிங்கங்கள், கோரமான அந்த ஆபத்து சாபத்துகள் என்கிறதான விக்கிரக ஆராதனைக்குள்ள, வேசித்தனத்துக்குள்ள, பாவத்தில், விபச்சாரத்தில் விழுந்து விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், அந்த சோதோமில் கொமோராவில் இருக்கிறதான அந்த லோத்து குடும்பத்தை மட்டும் நீ வா, அந்த சோதம் கொமோரா பட்டணத்தை நான் தீட்டு கொளுத்த போகிறேன். தீட்டு கொளுத்தினால் இனி எதுவும் அங்க முளையாது, நான் தீட்டு கொளுத்த போகிறேன் என்று அந்த 2 நாட்டை கொளுத்து போட்டார். எனக்கு அன்பானவர்களே, காரணம் ஆண்டவருடைய ஜனங்களாக இருந்த அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்தவங்க கலகம் பண்ணி அறிவில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் அந்த விக்கிரக ஆராதனையோட உலக பிரமாணத்தோடு அவர்கள் கண்டு உறவாடி வாழ்ந்தபடினால கர்த்தர் ஒரு நாள் வரும்போது அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழித்து போட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிற, இணையதளத்தில் கேட்கிற, நேரலையில் வந்திருக்கிற ஜனங்களும் சரி, இணையதளத்தில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும், நீ ஒரு சோதோம் கொமோராவா வாழாத, சோதோம் கொமோரா பட்டணமாய் வாழாத. மேற்கொண்டு வாசி. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வெறுக்கிறார் எதை? ஆட்டுக்கடாவின் உங்க பலி எனக்கு வேண்டாயா. உங்க பலி யார் கேட்டது? ஆட்டுக்கடா பலி எனக்கு வேண்டாம், கொடுத்த மிருகங்களின் பலி எனக்கு வேண்டாம், காளைகளுடைய பலி எனக்கு வேண்டாம், ஆட்டுக்குட்டியின் பலி எனக்கு வேண்டாம். கடா எது? கடானா எதுங்க? கடானா எது? ரொம்ப வளர்ந்தது இல்ல, ரொம்ப குழந்தை இல்ல, இதுக்கு இடையில இருக்கிற, அதை சொல்லுவார்கள் முஸ்லிம்கள் மர்க்கன் சொல்லுவார்கள். ஆக கரைப்பட்டாத இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்டு கட்டாக்களுடைய பலி எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த ரத்தத்தின் மேல் பிரியம் இல்லை. நீங்கள் என் சந்நிதி வரும்பொழுது, என் அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் என் சந்நிதிக்கு வரும்போது, சந்நிதினா எதுங்க? சந்நிதினா எது? அவருடைய சமூகம், அவருடைய ஆலயம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அவருடைய சபைக்கு வரும்போது, நீங்களோ அவருடைய சபைக்கு வரும்பொழுது இப்படிலாம் நீ ஆட்டு பலி, கோடி பலி, மாடு பலி, கடாக்கல் பலி, மாடு பலி, இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் செலுத்திட்டு அவனோடு ஆட்டம் கும்மாளம் பாட்டம் போட்டுட்டு கரும காரியம் அது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஊரோடு உலகத்தோடு ஒன்று ஒத்து கண்டு கழித்து எல்லாத்தையும் பண்ணிட்டு குடித்து வெறித்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப எனக்கு நீங்கள் வந்து இப்படி எனக்கு வாசி, அதுக்கு மேல வாசி, நீ என் சந்நிதிக்கு வரும்பொழுது இப்படி நீ இதெல்லாம் ஊரோடு ஒத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கண்டு கழித்து குடித்து போக குட்டி கும்மாளம் பாட்டலு எல்லாத்தையும் முடிச்சு பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என் பிரகாரத்தை நீ இப்படிலாம் பாவத்தோடு சாபத்தோடு வந்து மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? பாத்தீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு வரலாமா ஒரு பிரகாரத்துக்கு? சொல்லுங்க, செய்யலாமா? செய்யலாமா? அக்கா தங்க அண்ணன் தம்பி தலைக்கு ஊத்துறேன், அதுக்கு ஊத்துறேன், இதுக்கு ஊத்துறேன். ஒரு தம்பி ஒரு அண்ணன், ஒன்னு அக்கா, அந்த அக்கா இந்த அக்கா. இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நான் ஆராதிக்கிற தெய்வத்தை நீ சென்னையில் இருந்தாலும் அங்க பரிசுத்த ஒரு ஆலயத்துக்கு போ. நீ ஊட்டி கொடைக்கானல்ல சிங்கப்பூர்ல மலேசியாவில் எந்த ஊர்ல இருந்தாலும் பரிசுத்த ஒரு பெந்தெகோஸ்தே பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு சபைக்குள்ள போ. இந்த அண்ணனுடைய ஆசீர்வாதம்ன்றது எங்க அப்பா ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதம். இந்த தம்பினுடைய ஆசீர்வாதம்ன்றது இந்த தம்பி உயிரோடு வாடுறது ஏசப்பா போட்ட பிச்சை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அதாவது ஊர்க்காரர் தெரிஞ்சவங்க ஒரு இந்து கல்யாணத்துக்கு ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, நம்மளே ஒரு மனுஷனை மதிச்சு வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீ போயிட்டு வரலாம், அட்டன் பண்ணிட்டு வரலாம். பட் அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ நம்மளுடைய அதாவது கர்த்தர் கொடுக்கிற ஜீவனை கொடுத்து அது மூலமா சம்பாதிக்கிற இந்த ஆசீர்வாதத்துல யாராகிலும் இதை செய் அதை செய் அதை செய் இதை செய். நான் கர்த்தருடைய பிள்ளை,
நீ சாத்தானுடைய புள்ள, உனக்கும் எனக்கும் செட்டு ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் வந்து எனக்கு செய்ய வேண்டாம், நானும் உனக்கு செய்ய வேண்டாம். காரணம், நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்தம் இல்லாத உலகத்தாரா இருக்கிற. என்றைக்கு இந்த அண்ணன், இந்த அக்கா, இந்த தம்பி ஆராதிக்கிற ஆண்டவர் வேணுமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் உன் வீடு வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யாம நம்மளுடைய காரியங்களை கடனுடனே பெற்றோ இல்லை ஆண்டவர் கொடுத்து போய் செய்யும் போது கண்டிப்பா நீங்க அந்த அனுபவத்தில் இருப்பீங்க. என்ன திரும்ப பிரியமானவர்களே, உங்களால எழுந்துக்கவே முடியாது. அவங்க வீடுகளுக்கு எதனா ஒன்று போய் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு உங்களால போகவே முடியாது. இதை நீங்க அனுபவித்திருப்பீர்கள். இது எனக்கு நல்லாவே தெரியும். அன்பான தேவ ஜனமே, அடுத்தது பாத்தீங்களா, உங்களை யார் அப்படி செய்ய சொன்னது? இதெல்லாம் பண்ணிட்டு உங்களை யார் ஆலயத்துக்கு வர சொன்னது? அப்போ என் சன்னிதானத்தை, என் சமூகத்துக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணிட்டு நீ வரக்கூடாது. ஆகவே நீ இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வரக்கூடாது. என்னத்தை கொண்டு வரக்கூடாது? வீண் காணிக்கைகள். அது என்ன? வாசி. இப்போ வீண் காணிக்கை என்னன்றது? வீண் காணிக்கை என்ன? தசம பாகம் முறுமுறுத்துக்குன்னு கொடுக்குறது. நீ ஏன் இங்க கொடுக்குற? நீ ஏன் இங்க கொடுக்குற? எங்கனா போராட்டத்தில் கொடுத்துரு. நீ எங்க வர? அப்பா சொல்றாரு என்னன்னு, நீங்க இருக்கிறீங்கன்னா இனி நீங்க வீண் காணிக்கைகளை என் சன்னிதானத்துக்கு கொண்டு வர வேண்டாம். அப்படின்னா உன் வலது கையினால் கொடுப்பது, இந்த வலது கையினால் நீ கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும். புருஷ கர்த்தர் கொடுத்துட்டு மனைவி கிட்ட நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், 10,000 இல்ல 1,00,000 உனக்கு லாஸ் வந்துடும். ஏண்டா உன் சரீரத்திலேயே உன் வலது கையினால கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு. அப்படி நம்ம உன் சரீரத்திலேயே உன் இடது கைக்கு தெரிஞ்சா அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது உனக்கு சாபமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது நான் போய் அம்மா கிட்ட போய், அம்மா நான் ஆண்டவருக்கு இந்த காணி கொடுக்க போறேன், இந்த தசமம் கொடுக்க போறேன், நீ என்ன உத்தரவு கொடு. நான் உத்தரவு கொடுக்க அவங்க தெய்வமா? இல்ல அவங்க வந்து நான் இவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து அவங்க கேட்கறதுக்கு நான் தெய்வமா? கர்த்தர் அவரவருக்கு என்னென்னத்தை கொடுத்தாரோ அதிலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? சரியான காணிக்கை. ஆண்டவர் பொதுவா சொல்லிட்டார், காணிக்கை எது தசம பாகம் ஆனாலும், மிஷனரிகளா இருந்தாலும், அது சந்தாவா இருந்தாலும், எல்லாவற்றிலும், இல்ல சபையை கட்டுறதா இருந்தாலும், மிஷனரி சபையை கட்டுறதா இருந்தாலும். இப்ப கூட நம்ம ஒரிசாவில் இருக்கிற நம்ம ஆர்ஃபனேஜ், அந்த வீடு இடிஞ்சு போச்சு, மரம் விழுந்து அந்த வீட்டை எடுத்து கட்டணும். அதை செய்தாலும் எதை பண்ணாலும் உன் வலது கைனால கொடுப்பதை உன் இடது கைக்கே தெரியக்கூடாது. அப்ப இங்க கொடுத்ததை வெளியில போய் பக்கத்துல இருக்கிற அக்கத்துல இருக்கிறவங்க போய் சொல்லலாமா? சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். அப்ப அது காணிக்கையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாதா? நீ வீணாய் இதை செய்தேன், அதை செய்தேன், 100 கொடுத்தேன், 50 கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு ஒரு நாளும் உன் வலது கைனால கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியாமல் கர்த்தருக்கு உனக்கும் உரியது. ஆகவே நீங்கள் கொடுப்பதை ஜாக்கிரதையாக, நீங்க கொடுப்பதை இந்த மாசம் கொடுப்பாங்க ஒருத்தர், சில பேர் அடுத்த மாசம் கொடுக்க மாட்டாங்க, அடுத்த மாசம் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா கிறிஸ்துமஸ் நாட்கள், அதனால எங்களுக்கு செலவுக்குது, அதனால நான் கொடுக்கல. இப்படி இது நீ யாருக்காய் கொடுக்கிறாய்? இது மனுஷனுக்காக அல்ல, இது பாஸ்டுக்காக அல்ல. நீ கொடுக்கிற காணிக்கை என்பது எந்த பொருளாலோ வீட்டில் விளையிற முதற் பலனாலோ நீ கர்த்தருக்கு கொடுப்பது. நீ கர்த்தர் கொடுக்கிறாய், இது கர்த்தர் பேசுகிறார். இது யார் பேசுகிறது? கர்த்தரே பேசுகிறார். நீ கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். நீ கொடுப்பது மனுஷனுக்கு அல்ல. எனவே உன் காணிக்கைகளை வீணாய் இப்ப கொடுப்பது, கொஞ்சம் பிடிச்சிருந்து கொடுப்பது, கட் பண்ணி கொடுப்பது, இந்த மாசம் இல்ல இன்னமும் மனம் திரும்ப மாட்டேன், தசமம் சொல்றாரு அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அதனால நான் சபைக்கு வர மாட்டேன்.
நாங்க பாரம்பரியமா தசமம் கொடுத்தது கிடையாது, காணிக்க கொடுத்தது கிடையாது. நாங்க அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அதான் எந்த கதை தான், தவக்கல தேளு கதை தான். என் சுவாபம் மாறாது. நாங்க அப்படிதான், ஆதியிலிருந்து அப்படி இருந்தவங்க தான். ஏன் நாங்க கொடுத்தோம் அப்படி இருந்தவங்க. நாங்க பலி கொடுத்தோம், காளை கொடுத்தோம், மாட்டை கொடுத்தோம், கோழி கொடுத்தோம், கொக்கு கொடுத்தோம், எல்லாம் பலி கொடுத்தவங்க தான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை தேடி வந்த போது எல்லா பலிகளும் தூக்கி இது தப்பென்று, இதை செய் என்று வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவராகிய தேவனை ஏற்று அவருக்கான வழியில அவர் கொடுத்த இந்த உயிர் பிச்சையை, இந்த உயிர் பிச்சை, இந்த உயிரை பறைசாற்றும்படியாக உலக நாடுகள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை வைத்து வரல சொல்லுவான். அல்லேலூயா. எனவே அப்புறம் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். எனது நீங்க தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பு. என்ன பண்றீங்க நீங்க? கொண்டு வர காணிக்கும் பரிசுத்தம் இல்லை. என்ன சொல்றீங்க? என் புருஷன் சம்பாதிக்கிறதுல கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு சம்பாதிக்கிறதுல கொடுக்க மாட்டேன், என் பையன் சம்பாதிக்கிறதுல கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கிள்ளிக்குவேன், கொஞ்சம் எடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் வீண் காணிக்கைகளை என் சன்னிதானத்துக்கு கொண்டு வர வேண்டாம். அப்படிப்பட்டதை கொடுக்காத. நம்ம ரீட்டா என்ன பண்ற? வரம்பா என்னப்பா இன்னும் தசமம் கொடுக்கல? இந்த மாசம் தரப்பா, கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுப்பா, கஷ்டமாயிடுச்சுப்பா. யாரு கொடுக்குற? ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? வாசிங்க வசனத்தை. நீங்கள் தூபம் காட்டுவதும் எனக்கு அருவருப்பா இருக்கிற. நீ வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறிய, நீ தூபம் காட்டுறிய, ஊரெல்லாம் சுத்திட்டு உலகெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சபையில வந்து நீ தூபம் காட்டுறிய, அது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு, அக்கிரமம் ஒரு மாசம் வருவாங்க மாத பிறப்புக்கு, அப்படிதான் சொல்லுது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசாரிக்கிற மாத பிறப்புகள், அக்கிரமத்தோடு ஆராதிக்கிற ஓய்வு நாட்கள். வாசி, அக்கிரமத்தோடு ஆராதிக்கிற ஓய்வு நாட்கள். சபை கூட்டத்தை, சபையில எப்ப வைக்கிற சபை கூட்டமா இருந்தாலும் அக்கிரமத்தோடு, இதெல்லாம் நான் சகிக்க மாட்டேன். நீ பண்ற மாசத்துல ஒரு நாள் வந்து பண்ற அந்த ஆராதனையை நான் சகிக்க மாட்டேன். சகிப்புன்னு என்ன தெரியுமா? ஒரு மனைவி இருக்கிறா, புருஷனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறா. அப்படி பிடிக்காத காரியத்தை செய்யும் போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஏம்மா இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணாத, பண்ணாத 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 பண்ணாதன்னு சொல்லிக்கினே இருக்கிறார். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம். ஒரு நாள் வந்து, இனி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ ஏற்ற மாணவியா எனக்கு வாழவில்லை, நான் விரும்புகிறபடி நீ வாழவில்லை, இனி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை சகிக்க மாட்டேன், இத்தோடு உனக்கு எனக்கும் பந்தமல்ல உரமல்ல, நீ போயிடு. புருஷன் எடுக்கிற தீர்மானம். அதே போல தான் மனைவி என்ன தீர்மானிக்கிறா? இதை செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி பண்ண மனைவி சொல்லிக்கினே இருப்பா. புருஷன் கேட்கவே மாட்டான். ஒரு நாள் அவள் என்ன சொல்றா? இத்தோட உன்னை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த உறவல்ல பந்தமல்ல, போயிடு. அந்த ஒரு டிசிஷனுக்குள்ள வருகிறார்களே, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முடிவுக்கு வருகிறார்களே, உனக்கு எதுக்கும் எந்த பந்தமல்ல உறவல்ல, இதோடு முடிஞ்சு போச்சு முடிவெடுக்கிறார்களே, ஒருவேளை பஞ்சாயத்து மூலமா, இல்ல குடும்பத்தார் மூலமா, இல்ல ஸ்டேஷன் மூலமா, அல்லது கோர்ட் மூலமா முடிவெடுக்கிறார்களே, முடிவெடுத்து பிரிகிறார்களே, அது போலதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை தந்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற டிசீஸ், உங்களுக்குள் இருக்கிற கிரியை, உங்களுக்குள் இருக்கிறதா டிசீஸ், அந்த வைரல், அந்த கிருமி, என்னென்ன கிருமி? கலகத்தின் கிருமிகள். தேவனுக்கு அருவருப்பு, உலகத்தோடு ஒத்து அருவருப்பாய் வாழ்வது, ஓய்வு நாளை விட்டு விடுவது, சபைக்கு வராத, சபை கூட்டங்களுக்கு வராதிருப்பது, சபையில வருகிற நடக்கிற ஜெபங்களில் கலந்து கொள்ளாது இருப்பது, இது அருவருப்பு. இந்த அருவருப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். Today is end of the time. இன்றைக்கு முடிவு, இன்றைக்கு கர்த்தர் முடிக்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறார். எனக்கு அன்பு தேவ ஜனமே, வாசிக்க மேற்கொண்டு
இதை நான் நீங்கள் ஆராதிக்கிற இந்த மாத பிறப்பும் நீங்கள் ஓய்வு நாள் ஆராதனையும் சபை கூட்டங்களும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். காரணம், சில பேர் என்ன பண்றாங்க, துதியின் ஆராதனை முடிஞ்சு பாதியில வர்றது, வாரம் வருவாங்க, பாதி ஆராதனைக்கு வருவாங்க. இதை ஆண்டவர் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்கிறார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில வாரந்தோறும் மாதந்தோறும் வராம என்னைக்கோ ஒரே ஒரு வாரம் வர்றது, அத்தோடு எப்போ வர்றது, அடுத்த மாசம் வாரம் வர்றது. இது ஆண்டவர் சகிக்கிறாரா? சகித்துக் கொள்வாரா? தெளிவா சொல்றார். இது யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். யார் பேசுறது? கர்த்தர் பேசுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது உனக்கான நாள் அல்ல. இந்த ஓய்வு நாள் யாருக்குரிய நாள்? நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது, பாஸ்டர் சீக்கிரமே முடிக்க மாட்டாரு. சிதம்பரம் பக்கத்துல காட்டுக்கூடலூர்னு ஒரு ஊர், கவனிங்க. அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை நான் படிக்க வச்சேன். நம்ம ஹாஸ்டல்ல 12வது வரைக்கும் படிக்க வச்சேன். உணவு கொடுத்து, படிப்பு கொடுத்து, தங்க வச்சு படிக்க வச்சேன். அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணமும் ஆகிப்போச்சு. நான் தான் போய் கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு நாங்கள் தான் போய் நடத்தணும். அந்த ஊருக்கு போய் அவங்க நேற்றுக்கு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அப்படியே பேசும்போது சொன்னாங்க, பா நாங்கள் எங்கள் சர்ச்சில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், அப்படியே ஞாயிற்றுக்கிழமை எப்படி போவோமோ அதே மாதிரி போவோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் ஃபுல்லாக ரொம்பிடும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபம். அந்த நாள் முழுவதும் சனிக்கிழமை சர்ச்சில் இருப்போம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை. அந்த ஜெபத்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்போம். 3 நாள் வாழ்க்கையில், வாரத்தில் 4 நாள் எங்க வேலையை பார்ப்போம். 3 நாள் ஏசப்பாவுக்கு நாங்க கொடுத்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையும் ஸ்தோத்திரமும் கரங்களும் உண்டாகட்டும். இன்னைக்கு கூட நம்முடைய அன்பு சகோதரர் திரு ஜானகிராமன், சௌமியா அவர்கள் 2 பிள்ளைகள் இவர்கள் வந்திருக்கிறார்கள். பவுஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து இவர்கள் ஒரு 3 ஆண்டுகளாக என்னிடத்தில் இவர்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார்கள். எந்த சூழல் இருந்தாலும், ஒரு சாதாரணமான ஒரு தலைவலியாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து தான் இவர் குடும்பமும், இவர் தம்பி குடும்பமும், இவர் தாய் தகப்பன், இவருக்கு தெரிந்தவர்கள் இவர் ரெஃபர் பண்ணி இவரே காரில் கூட்டிகிட்டு வருவார், பைக்கில் கூட்டிகிட்டு வருவார். ராத்திரி எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் இந்த மருந்து எடுக்கலாமா போடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போடுவார். ஆனபடினாலே இப்போ சமீபத்தில் இந்த கிளைமேட் மாறினதில் இருந்து நாடெங்கு முழுவதும் ஜுரம், அதிக அளவு ஜுரம், சளி, இருமல், டெங்கு, டைஃபாய்டு, வைரல் ஃபீவர், மலேரியா, மர்ம காய்ச்சல். அரசாங்கமே இதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது, காய்ச்சல் வருது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி. ஆகையினால அப்படி இருக்கிற பட்சத்தில் சகோதரருடைய குழந்தைக்கு, 2வது மகனுக்கு ஒரு 3 வயது ஆகிறது. இந்த 3 வயது குழந்தைக்கு கடந்த ஒரு 12 நாட்களுக்கு முன்பதாக ஜுரம் என்று வந்தார்கள். மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு செக் பண்ணி கொடுத்து விட்டு நான் அனுப்பினேன். ஆனபடினாலே திரும்ப ஒரு 3 நாள் கழித்து வந்தார்கள். அப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைக்கு வைரல் ஃபீவர் வித்து இன்ஃபெக்ஷன் இருந்தது, டைஃபாய்டு இருந்தது, டெங்கு பாசிட்டிவாக கண்ட்ரோல், பிளேட்டெட் இரத்த தட்டணுக்கள் குறைந்து விட்டது. பெரியவங்களுக்கு இரத்த தட்டுக்கள் குறைஞ்சிட்டா நமக்கு உடனே வந்து பிளேட்லெட் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைக்கு குறையப்படும் போது எமர்ஜென்சி, அதி தீவிர சிகிச்சை பிரிவில் தான் வைத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களிடத்தில் நான் ஆலோசனையை சொல்லி ரிப்போர்ட்டெல்லாம் காட்டி, அப்படியே டெஸ்ட் எடுக்கிறது கூட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் டெஸ்ட் எடுத்தேன், இருக்குமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. குழந்தை ரொம்ப தலை சாய்ந்து போனது. இவர்களும் பதட்டமாக இருக்கிறார்கள், குடும்பத்தாரும் பதட்டமாக இருக்கிறார்கள். ரிப்போர்ட் வந்தது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. உடனே நான் சொன்னேன், சகோதரர் அவர்களே, இது வந்து கிளினிக்கில் ஓபியாக வச்சு பார்க்க முடியாது, அதனால்
ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு உள்ள ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 2-3 நாள் நீங்கள் அட்மிஷனில் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, முடியவே முடியாது, நான் போக மாட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்தா சரியாயிடும், நீங்கள் பாருங்கள் சார் ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டுறாங்களே, நம்மகிட்ட பார்க்க சொல்கிறாங்களே, இது மற்ற பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு ரத்த தட்டணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரத்த தட்டணுக்கள் வந்து 100, 200, 500, 1000 அப்படி குறையாது. 5000, 10,000, 20,000 மணிக்கு ஒரு முறை குறைந்து கொண்டே போகும். குறைந்து கொண்டே போனால் அதுக்கு அடுத்தது வந்து டெத்து தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்கிற சூழலில் இவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்ன ஒன்று, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், அட்மிஷன் போட்டலான்னதுக்கு இல்லை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி, சரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த 72வது மணி நேரம் 3 நாட்கள் அடுத்து திரும்பவும் எடுக்கப்படும் பொழுது ரத்த டெஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் நான் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு 3 நாளாக எனக்கு தூக்கம் இல்லை. ராத்திரி 1:30 மணிக்கு எழுந்து ஃபோன் பார்க்குறேன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, குழந்தை கான்ஷியஸாக இருக்கா, சுய நினைவோடு இருக்கா, நினைவிழந்து இருக்கா, என்னென்னலாம் பிரச்சனை வருமோ இதெல்லாம் கேட்குறேன். குழந்தை தண்ணியும் குடிக்கலை, லிக்விட் எடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் 3 நாட்களாய் ஜெபித்து அவர்களும் நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க சார், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க, ஆண்டவர் செய்வார், ஒன்றும் ஆகாது, என் குழந்தை படிச்சிடும், சரியாயிடும்னு சொல்லி 3வது நாள் கால வேளையில் வந்தார்கள். ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு லேபுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்து பார்க்கப்படும் பொழுது 1,47,000 அந்த ரத்த தட்டணுக்கள் உயர்ந்திருந்தது. குழந்தையினுடைய செயல்பாடுகளில் மாற்றம் தெரிந்தது. வாய் பேசவே முடியாமல், தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருந்த குழந்தை பேசி நடக்க, அம்மா அப்பா கூட விளையாட, வீட்டில் விளையாட, தண்ணி குடிக்க, ஏதோ ஆகாரம் எடுக்க, அப்படியாக இருந்தது. ஆனபடினாலே அவர்கள் நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் தேவாலயத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அந்த பவஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜிலிருந்து குடும்பமாக இவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த சாட்சியிலே மகிமைப்படுவாராக. அவர்களுக்காய் நான் ஜெபிக்கலாம். கண்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க போகிறோம். அப்படி இப்படி திரும்பி பேசுங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி முன்னாடி பாருங்கம்மா. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கணவரால் கைவிடப்பட்டு 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நான் இந்த சபையோட மகள் தான். நான் வேலை நிமித்தமாக வந்துட்டு எனக்கு தைராய்டு இருந்தது. நான் தைராய்டை சரியாக பார்க்கல. நான் லீவு போடணும், லீவு கொடுக்க மாட்டாங்க. தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணால் 10 நாள் 20 நாள் லீவ் போடணும். அப்படி லீவ் போட்டாக்கா குடும்பத்தை பார்க்க முடியாது, குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ண முடியாது, செலவுக்கு காசு வேணும் அப்படின்றதுனால பாவில் ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. பண்ணலை நான். அதுனா ஆச்சுனாக்கா நாளடைவில் கட்டி மாதிரி வந்துடுச்சு. கட்டி மாதிரி வந்துட்ட பின்னால் நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா தைராய்டு இல்லைன்னா நான் மறுபடியும் விட்டுட்டேன். அப்படியே லேசியாக விட்டுட்டேன். ஜெபம் பண்ணால் சரியாயிடும், ஜெபம் தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வளர என்ன வேலை மேலே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணிட்ட பின்னால் லேபில் கொடுத்தாக்கா அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, ஏசப்பா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்ட சொன்னேன், அப்பாண்ட சொன்னேன். சொல்லிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதை போய் பார்க்கணும், சென்னைக்கு போங்க, அப்படி இல்லைனாக்கா ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு போங்க, அங்கே தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சென்னைக்கெல்லாம் போகிறதுக்கு என் கூட ஆள் இல்லை. நான் பாண்டிச்சேரிக்கே போனேன். பாண்டிச்சேரிக்கே தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அவங்க இந்த வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால எனக்கு 3 மாதம் அதிகமாகிடுச்சு. 3 மாதம் அவங்க சொன்னாங்க 4 வாரத்துக்குள்ளே தைராய்டு மாத்திரை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் கடைசி வரைக்குமே நீங்கள் தைராய்டு மாத்திரை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. 4 வாரத்தில் போட வேண்டிய மாத்திரையே 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் வரைக்குமே தைராய்டு மாத்திரை எடுக்க வேணாம், மருந்து இல்லை, மருந்து வரும்னு சொல்லிட்டு ஜிப்மரில் லேட் ஆக்கிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுனாக்கா எனக்கு கேன்சர் பிளட்டில் வந்துடுச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்குது, ஏசப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
நான் சர்ச்சு பாஸ்டர் அம்மாக்கிட்டேயும் பாஸ்டர் அப்பாக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு போனேன். 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரப்போ அந்த மருந்து கொடுக்குறப்ப எனக்கு வந்துட்டு சரீரத்தில் ஆப்ரேஷன் பண்ணதை விட அந்த மருந்து ஒரு தடையும் கொடுக்கும்போது எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலவீனம்னு ஆகிடும். இப்போ எலும்புலாம் அப்படியே உலர்ந்து போன மாதிரி, சத்து இல்லாமல், பலன் இல்லாமல், உப்பு இல்லாமல் அந்த அயோடின் இல்லாத உப்புலாம் சாப்பிட சொல்லுவாங்க. மீன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடும். 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த வருஷம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ நான் வந்துட்டு 40 நாள் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். வேலைக்கு போயிட்டு வருவேன், வந்துட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஜெபம் பண்ணிட்டு போகிறப்ப என் பொண்ணு இங்கே தான் இருப்பாள். அவள் வந்து என்னை கூப்பிட்டு போவோம், வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். நான் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கும்போது அம்மாவும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது எனக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு நாள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது பர்டிகுலராக எனக்கு ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பி பசுத்த ஆவியானவர் அம்மா மூலியமாக பேசுகிறாரு, எனக்காக பேசுகிறாரு. எனக்கு ஜெபத்தில் நான் உணர்றேன், ஆண்டவரே எனக்காக பேசுகிறீங்க, ஏசப்பா நீங்கள் எனக்காக மட்டும் தான் பேசுகிறீங்க, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட நான் அப்போ சொல்லலை. நான் அதுக்கப்புறம் அப்போ தான் மருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அம்மா மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க, மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏசப்பா அடுத்த டெஸ்ட்டில் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன மாதம் 10ஆம் தேதி போயிட்டு ஸ்கேன் பண்ணுறப்ப உனக்கு அந்த வைரஸ் இல்லைம்மா, உனக்கு கேன்சர் இல்லை, கிளியர் ஆயிடுச்சு. கைகளை தட்டி உற்சாகமாக இன்னொரு சாட்சி கூட சொல்லணும். நான் வந்துட்டு இப்படி இந்த உடம்பு முடியாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. லீவு போட முடியல, லீவு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இதனாலேயே எனக்கு உடம்பு முடியாமல் போனாலும் நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை முதல்ல செஞ்ச வேலை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் என்னால் கலந்துக்க முடியாது. வருவேன், ஆராதனை கலந்துக்கிட்டு வார்த்தையை கேட்க முடியாத ஓடுவேன். எனக்கு நேரம் ஆகிக்கினே இருக்கும், ஒரு வசனம் கூட கேட்க முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண எனக்கு நைட் ஷிஃப்ட்டு இல்லை, எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டு வேலையாக கொடுத்தாரு, ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த சம்பள உயர்வு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்லைங்க, 4000 ரூபாய் உயர்வு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. ஆமென். இந்த மாசம் அக்டோபர் மாசத்துக்கு உணவு ஒரு மாதம் முழுவதும் நாம் சாப்பிடுவதற்கு இந்த அரிசி கொடுத்து உதவி செய்த அம்மா பாஸ்டர் சாமி அவர்களையும் பாஸ்டர் எபிசன் அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் கொடுத்தது போல ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவுக்கு வேலைக்கு நன்றி. குமாரனா இயேசுவின் நாமத்தினால நல்ல தேவன் ஒரு விஷயம் கூட பாஸ்டர் சாமி அவர்களையும் எபிசன் அவர்களையும் அந்த டீமையும் அந்த பொறுப்புல உள்ள ஒவ்வொருவரையும் அந்த திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கடந்த மாதம் இல்லை, இந்த மாதத்துல இந்த அக்டோபர் மாதத்துக்கு அவர்கள் மூலமாக கையின் பிரயாசத்தை கொடுத்து இன்றைக்கு 30 குடும்பங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய ஆண்டவராகிய தேவன் அவர்களை கொண்டு செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா அவர்களை ஆசீர்வதியும், எங்களை சாப்பிட பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்த அருமையான பிரதல் மிஷனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.